Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா IRCC account எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். And இது ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி அந்த ஸ்டடி பெர்மிட் வீடியோ பண்ணும்போது பார்ட் 1ல நான் ஃபர்ஸ்ட் அதுல காமிச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது ஒரு தனி வீடியோவா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த வீடியோல வெறும் IRCC அக்கௌண்ட் எப்படி பண்றது, எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். IRCC அக்கௌண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா அதுல தான் நீங்க போய் உங்களோட ஸ்டடி பெர்மிட்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட PR அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பெர்மிட்டா இருக்கட்டும், இல்ல கனடா வந்ததுக்கு அப்புறம் ஸ்டடி பெர்மிட் எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விதமான கெனடியன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போய் தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அதனால அந்த அக்கௌண்ட்ல கொடுக்க போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், அந்த வெப்சைட்டோட பேர் IRCC செக்யூர் அக்கௌண்ட். ஸோ இதை நீங்கள் www.canada.ca நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி IRCC லாகின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதோ சைன் இன் டு யுவர் IRCC அக்கௌண்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குங்க. ஒன்று GC கீ, இன்னொன்று சைன் இன் பார்ட்னர். ஸோ சைன் இன் பார்ட்னர்னா வேற ஒன்றும் இல்லைங்க. லைக் கனடாவில் இருக்க ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் அந்த அக்கௌண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ண முடியும். பட் இது நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்காது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் GC கீ வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ வி டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதோ நான் சொன்ன மாதிரி இதோ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, GC கீ, சைன் இன் பார்ட்னர். ஸோ அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இங்கே GC கீ வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. சைன் இன் பார்ட்னர்னா நீங்கள் அது போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம GC கீ வச்சு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் வித் GC கீ. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா வெல்கம் டு GC கீ, இதான் அங்கே ஹோம் பேஜ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் செக்யூர் ஆக்சஸ்ல சைன் அப். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். நார்மலா எல்லா அக்கௌண்ட்லயும் ஓபன் பண்ற மாதிரி தாங்க. சைன் அப் பண்ணீங்கன்னா ஐ அக்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் இந்த செக்லிஸ்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸோ நான் என்னோட யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துடணும். ஓகே, அடுத்தது பாஸ்வேர்டுங்க. பாஸ்வேர்டும் இந்த சைடு இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி உங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும் நீங்க. ஓகே, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு கண்டினியூ. ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி வருங்க. ஒரு கொஞ்சம் ரெக்கவரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் யூஸ்வலா எல்லா அக்கௌண்ட்லயும் கேட்கறது தானே. ஸோ அதே மாதிரி ஸோ இங்க நீங்க கொஸ்டினும் கிரியேட் பண்ணணும், ஆன்சரும் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு 3 கொஸ்டின் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதோ உங்க மெமரபிள் பர்சன், மெமரபிள் டேட், அப்புறம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் பெட் நேம் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லிங்க இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்போர்ட்னா கிரிக்கெட் தானே. ஸோ மெமரபிள் டேட் நான் இது ஒரு அப்ராக்சிமேட் டேட் தான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதான் என் பர்த்டேன்னு எனக்கு விஷ் பண்ணாதீங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூங்க. பட் மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆன்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ்ங்க. இமெயில் அட்ரஸ் ஒரு கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுல எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க. ஏன்னா இமெயில் அட்ரஸ் தான் அவங்க எல்லாமே கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இமெயில் அட்ரஸ் மட்டும் ரொம்ப ஒரு அக்யூரேட்டான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ. ஓகே, கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் அந்த இமெயிலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் வித் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இதோ யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ நம்ம GC கீ கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஸோ உங்க யூசர் நேம் லைக் அந்த யூசர் நேம் என்னென்ன யூசர் நேம் கொடுத்தமோ அது வந்துடும். அதுக்கப்புறம் வெரிஃபை இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்றதுக்கு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ ஹிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வி ஹேவ் சென்ட் அ கன்ஃபர்மேஷன் கோட் டு எந்த இமெயில் ஐடி போட்டிங்களோ அந்த இமெயில் ஐடி வரும். ஸோ உங்களுக்கு அந்த கோடு போயிருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி கோடு வருங்க. ஸோ நீங்க அதை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிடலாம். அவ்வளோதான், கண்டினியூ. அவ்வளோதான். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் த ரெக்கவரி ஆப்ஷன். ஸோ நீங்கள் இமெயில் ரெக்கவரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜ் போகலாமா? கண்டினியூ. இது ஒன்று நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு சில டைம் நம்ம லைக் இந்த மாதிரி வெப்சைட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை ஈவன் நம்ம அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணிட்டு இருக்கும் போதோ இந்த மாதிரி வெளியில போயிடும். ஸோ இது நீங்கள் வரி பண்ணவே வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஏதோ நீங்கள் இங்கிலீஷ் இது ஜஸ்ட் லாங்குவேஜ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்கே மை அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கீழே வரும். ஸோ இதில் சைன் இன் ஆர் கிரியேட் அன் அக்கௌண்ட்.
இதை நீங்க கிளிக் பண்ணணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பேஜ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ரெஜிஸ்டர் போய் பண்ணோம். பட் ஆனால் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா சைன் இன் வித் ஜிசி கீ, நம்ம இந்த ஆப்ஷன் தான் கொடுத்தோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி வரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து ஐ அக்செப்ட். ஜிசிகே அக்கௌண்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்ல உள்ள நம்ம டீடைல்ஸ் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ நம்ம பேரு, நம்மளோட அந்த அதே இமெயில் ஐடி கொடுத்தீங்களா, அந்த எந்த இமெயில் ஐடியை நம்ம கன்ஃபார்ம் பண்ணமோ அதே இமெயில் ஐடி. ஸோ இன்னும் மற்ற ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து நம்ம போக போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிவன் நேம், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேர் போடலாம். அடுத்தது இமெயில் ஐடி அதே இமெயில் ஐடிங்க. அப்புறம் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த லாங்குவேஜ், பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ. அண்ட் கண்டினியூ பண்ண உடனே இதுலயும் வந்து ஒரு சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வருங்க உங்களுக்கு. ஸோ இதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் இருக்கு. நீங்க ஒரு 4 கொஸ்டின் கிரியேட் பண்ணி 4 ஆன்சரும் கிரியேட் பண்ணணும். நீங்க அங்க கொடுத்தீங்களா அதே கொஸ்டின் கூட நீங்க திருப்பி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட மெமரிக்கு தான். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் மார்க் அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்க எனி ஆர்டர் நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆன்சர்ஸும் அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க போய் ரெஃபர் பண்றதுக்கு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ. டடா, முடிஞ்சதுங்க. கண்டினியூ பண்ண உடனே இதோ பாத்தீங்களா, காலின் சார்ல்ஸ் அக்கௌண்ட், நம்மளோட சிஐசி அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு சக்சஸ்ஃபுல்லா. இதோ இங்க மேல பாத்தீங்கன்னா வியூ த அப்ளிகேஷன்ஸ் யூ சப்மிட்டட். ஸோ ஏற்கனவே நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த டீடைல்ஸ்லாம் வருங்க. அப்ளிகேஷன் டைப், அப்ளிகேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நேம், அப்புறம் எப்போ சப்மிட் பண்ணோம், அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அந்த அப்ளிகேஷன், அப்புறம் வேற ஏதாவது மெசேஜ் ஐஆர்சிசில இருந்து வந்திருக்கா, இல்ல அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அது ரிலேட்டட். அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா continue an application you haven't submitted. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உடனே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து 60 நாள் டைம் தருவாங்க அந்த அப்ளிகேஷன் நீங்க கம்ப்ளீட்டா பே பண்ணி சப்மிட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி சப்மிட் பண்ணப்படாத அப்ளிகேஷன்ஸ் இந்த இடத்துல காமிப்பாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் டைப், டேட் கிரியேட்டட், அப்புறம் இந்த இடத்துல எத்தனை நாள் இன்னும் சப்மிட் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ அந்த நீங்க செக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணி ஃபில் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட்லாம் பண்ணி நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா ஸ்டார்ட் அன் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க தாங்க போய் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அப்ளை டு கம் டு கனடா. ஸோ இது வந்து நீங்க இப்ப கனடாக்கு வர்றதுக்கு நீங்க அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நீங்க இங்க வந்து பர்சனல் ரெஃபரன்ஸ் கோட் இருக்கும், பட் அது நீங்க வரி பண்ண வேணாம். கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா டிட்டர்மைன் யுவர் எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளை ஆன்லைன். ஸோ எல்லா அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணணுங்க. ஸோ இதோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விசிட்டர் விசா, ஸ்டடி விசா, ஒர்க் பெர்மிட். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. தேர்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா. ஸோ இப்போ நீங்க ஸ்டடி பர்மிட்ல ஒர்க் பர்மிட் கிளிக் பண்ணா இதை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃபாலோட் பை கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு எது வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்குமோ அந்த ஆன்சர்ஸை நீங்க பண்ணும்போது நீங்க கெனடியன் ஒர்க் பர்மிட்டுக்கோ இல்ல ஸ்டடி பர்மிட்டுக்கோ இல்ல விசிட்டிங் விசாக்கோ நீங்க எலிஜிபிளா இருந்தா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு வந்து காமிக்கும், நீங்க இந்த விசாஸ்க்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தாங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கும் அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களோட எலிஜிபிலிட்டி அட் எண்ட் ஆஃப் த பேஜ்ல வந்து உங்களுக்கு காமிக்கும், நீங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு. எலிஜிபிள்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அந்த பேஜுக்கு போயிடும் உங்களுக்கு, லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க போய் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணி நீங்க உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதாங்க ப்ராசஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி தான் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா, இது ஒரு இன்னொரு விதமான கிளாஸ் ஃபார் பெர்மனன்ட் ரெசிடென்சி. ஸோ நம்ம திருப்பி வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு போகலாம். இந்த அக்கௌண்ட் ஹோம் இதை மேலே கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஹோம். ஸோ அதே மாதிரி தாங்க. ஸோ ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல வரவங்களுக்கு ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ்க்கு அவங்க இங்கே போகணும். அண்ட் இது வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ண போறவங்களுக்கு இந்த ஆப்ஷனுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல்ஸ். ஸோ நீங்க ஸ்டடி பர்மிட் வச்சிருக்கும் போது நீங்க வேற ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நெசசிட்டி வரும்போது நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க இது பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மெசேஜஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஐஆர்சிசில இருந்து உங்க அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஏதாவது கான்டாக்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இமெயில்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அது போக இந்த இடத்துல ஒரு மெசேஜ் இருக்குங்க,
you have one message, you have one message is not read yet அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களோ டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். அவ்வளோதாங்க. லைக் ஸோ கிரியேட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. பட் நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை நீங்கள் பார்த்தீங்க. பட் ஆனால் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எக்ஸாக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அதே டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் தான் உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ அதனால அதில் இருக்க டீட்டெயில்ஸ் ரொம்ப ஒத்து போகிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ கைஸ், அவ்வளோதாங்க ஐஆர்சிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஜஸ்ட் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இதில் கீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி, ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஓகே பீப்புள், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அமேசிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் see you guys, tata, bye bye, take care.